ஏங்க என்ன இடத்தையே பேசுகிறேன், நாட்டில் நடக்குது முக்கியமான விஷயம், இதை பேசாமல் போயிட்டேங்க. நேற்று தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேங்க. தோசை சுட்டுக்கிட்டு இருக்கையில் எங்கள் வீட்டுக்காரரு பார்வதி அப்படின்னு ஒரு கும்பிட போட்டார். என்னங்க திடீர்னு என்ன பார்த்து கும்பிட போடுறிய அப்படின்ட்டு, இங்கே வந்து பாரு அப்படின்றாரு. நான் ஓடியாது நீசை பார்க்குறேன். தங்க விலை ஒரு பகை வந்து 1,00,000க்கு மேலே போயிடுச்சுங்க. செய்குழி சேதாரத்தோடு எடுத்தால் 1,50,000 ரூபாய் பார்த்துக்கோங்க. அதோட பார்த்தீங்களா கொண்டாட்டி வச்ச இன்னைக்கு அன்றைக்கி கேட்டதுனால இன்றைக்கி பிழைச்சிங்க அப்படின்ட்டு அதானடி அப்படின்றாரு. அதாவது நம்ம ரொம்ப பேர் நினைக்கிறிய நம்ம கல்யாணம் 30 முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம், அப்புறமா சேமிச்சுக்கிறலாம்னு. அது தப்பு. அப்போத்தான் நீங்கள் சேமிக்கணும். கல்யாணம் முடிஞ்ச ஆரம்ப கட்டத்துக்கு நீங்கள் சேமிக்கணும். ஏன்டா அப்போத்தான் குழந்தை குட்டிலாம் இருக்காது, செலவுகள் அதிகம் இருக்காது. பிள்ளையெல்லாம் பெற்றுட்டீங்கன்னா அதுகளுக்கு அதனுடைய ஆசை நிறைவேற்றணும், அதுகளுக்கு என்ன தேவை இருக்கோ அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் ஓடும். அப்போ நான் நகை எடுக்கிறதுக்கு எங்கள் ஆத்தானுக்கு 12 வயம் போட்டு விடுச்சு. 12 வயம் போட்டு விட்டாலும் அந்த 12 வகனையில் ஒரு 6-7 வகனை போட்டு போய் அடகு வச்சு விடுவேன். அடகு வச்சு கையில் காசு வச்சுக்கிட்டு வாங்க நகை கடைக்கு போவோம், எடுக்க வாங்கண்டா. ஓ மூப்புக்கு பண்ணுவியா? ஆம்பளை நான் இருக்கையில் ஓ மூப்புக்கு நகையை அடகு வச்சு என்னை நகை எடுக்க கூப்பிட்றேன், நான் வருவேனா? அப்படிலாம் பண்ண முடியாது. பொம்பளைண்டா ஆம்பளைட்ட சொல்லு பச்சு கேட்கணும் அப்படின்னு அதாட்டியம் பண்ணிக்கிட்டு எடுத்துற வரமாட்டார். 2 நாளைக்கு சாப்பிடாம கிடந்துக்கிடுவேன். இப்போ போய் சாப்பிடாம இப்போலாம் சண்டை விட்டு சாப்பிடாம கிடக்க நண்டு வந்து எம்மா அம்மா பசிக்குது டீ போட்டு தரையா அப்படின்னு கேட்கும். ஐயோ நம்ம பிள்ளை பசிக்குதுன்னு எந்திரிச்சு போய் டீ போட்டுருவோம். நம்ம கோவம் கூட செல்லுபடி ஆகாமல் போயிடும். பிள்ளை குட்டியெல்லாம் பிறந்துச்சுண்டா அப்போ எம்பிட்டு நாளைக்கு வேணால் மங்காச்சியாக கிடந்துக்கிடுவேன். வேறு வழி இல்லாமல் சரி வா வா வந்து தோலை, இனிமேல் இப்படி பண்ணாத, என்கிட்ட கேட்டுட்டு தான் வைக்கணும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் எடுப்பார். இதெல்லாம் எடுக்கிற அன்னைக்கு அப்படி ஒரு சண்டை. இது 5 வகை. இது எடுக்கிற அன்னைக்கு அப்படி ஒரு சண்டை பார்த்துக்கோங்க. சண்டை விட்டு தாங்க எல்லா நகையுமே எடுத்தேன். நகையில் பூரா முதல்ல நகையாத்த எடுத்து சேர்த்துக்கிட்டு அப்புறம் தங்கச்சிக்கு ஒரு 20 வகனை போட்டு கட்டி கொடுத்துட்டு ஒரு 12 வகனை விற்று இந்த இடத்த வாங்கினோம். இடமும் நம்மளுக்கு வேணும்ல, நம்மளுக்குன்னு சொந்த குச்சில் வேணும்ல, அது ஒரு 15 வகனை விற்றுப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ வீடு கட்டுறதுக்கு அப்படி போயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு பிள்ளைக்கு நான் சம்பாதிக்கணும் என்னங்க. அதனால் இப்போ உள்ள பிள்ளைய வந்து கல்யாணம் முடிஞ்ச அப்புறமா நம்ம சம்பாரிச்சு இது பண்ணிக்கிடுவோம், ரொம்ப நாள் சொல்லி சேகரிச்சுக்கிறோம்னு நினைக்காதீங்கத்தே. இப்போவே ஆரம்பத்துலேருந்தே சேகரிச்சுக்கிட்டே இருங்க. அதே நல்லது, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த பிள்ளைகளுக்கு நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கத்தா. என்ன கட்டா